வணக்கம். வாமன ஏகாதசி வாழ்த்துக்கள். இது வாமன ஏகாதசி எப்போ வருதுன்னா, ஆவணி மாதம் சுக்லபக்ஷத்தில் வர்ற ஏகாதசி. இந்த ஏகாதசிக்கு பரிவர்த்தினி ஏகாதசி, வாமன ஏகாதசி, அப்புறமா ஜெயந்தி ஏகாதசி, பத்ம ஏகாதசி, இப்படி நிறைய பேர் இருக்குது. ஏன் வாமன ஏகாதசின்னு சொல்கிறோன்னா, பெருமாளோட 5வது அவதாரம் வாமனாவதாரம் எல்லாருக்கும் தெரியும். நம்ம வீடியோவில் கூட போட்டிருக்கோம் வாமனர் பற்றி, வாமனாவதாரம் பற்றிலாம். இப்போது பெருமாள் முதல்ல மனுஷனாக, முழு மனுஷனாக எடுத்த அவதாரம் இது. இந்த அவதாரம் என்னைக்குன்னா, சரியாக இந்த ஆவணி மாதம் இந்த சுக்லபக்ஷத்தில் வர்ற ஏகாதசி திதி அன்னைக்கு தான் பெருமாள் வாமனனை அவதாரம் பண்ண. அதனால் இது வாமன ஜெயந்தின்னு சொல்லப்படுறது. இந்த வாமன ஜெயந்தி நார்மலாகவே ஏகாதசி விசேஷம். அதில் வாமன அவதாரமாக பெருமாள் எடுத்து இது பண்ணனால இந்த ஏகாதசி ரொம்ப விசேஷம். 3 உலகத்துலேயும் இருக்கிறதுலேயே சிறந்த ஒரு நாள்னால் இந்த வாமன ஏகாதசியை சொல்லுவாள். இந்த வாமன ஏகாதசிக்கு பெருமாளை வாமன மூர்த்தியாவோ இல்லைன்னா உலகளந்த பெருமாளாவோ வழிபடுறது ரொம்ப விசேஷம். இப்போது நம்ம இந்த கதையை பற்றி என்னன்னு பார்க்கலாம். இந்த கதையும் இதில் பிரம்ம வைவர்த்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பெருமாள் கிட்ட யுதிஷ்டர் கேட்குற போன ஏகாதசி பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ வரப்போகிற ஆவணி மாத சுக்லபக்ஷ, அதாவது வளர்பிறை அமாவாசைக்கு அப்புறம் வருது இல்லையா, இந்த ஏகாதசி பேர் என்ன, இதை என்ன, இந்த விரதத்தோட பலன் என்ன, எல்லாம் எனக்கு அந்த கதையெல்லாம் சொல்லுன்னு பெருமாளை கேட்குறாரு. அதுக்கு உடனே பெருமாள் சொல்கிறார், இது வாமன ஏகாதசி, பரிவர்த்தனை ஏகாதசின்னு இது இருக்குது. நான் வாமனாவதாரம் எடுத்ததும் இந்த நாள் தான் அப்படின்னு கிருஷ்ணர் யுதிஷ்டர் கிட்ட சொல்கிறார். சொல்லின்னு வரும்போது என்னென்னா, பரிவர்த்தினி ஏகாதசி அப்படின்னு ஒரு பேர் சொன்னேன் இல்லையா. பரிவர்த்தினா என்னென்னா மாற்றம். அதாவது நம்ம தேவசைனி ஏகாதசி பற்றி ஏற்கனவே கதை படித்தோம் இல்லையா. அன்றைக்கி தான் பெருமாள் இதில் க்ஷீராப்தி பார்க்கடலில் யோக சயனத்தில் படுத்துப்பாருன்னு சொன்னோம் இல்லையா. யோக சயனத்தில் அவர் இருக்கும்போது இதை பார்ஸ்வ ஏகாதசின்னு சொல்கிறார். இது பார்ஸ்வ பரிவர்த்தனை ஏகாதசி அப்படின்னா என்னென்னா, இடது பக்கத்தில் பெருமாள் தூங்கின்னு இருப்பார். அதாவது தூங்குறதுன்னா என்ன, யோக நித்திரை. அப்படி இருக்கிறவர் என்ன பண்ணுறதுன்னா, இந்த வாமன ஏகாதசி அன்னைக்கு இடது பக்கத்தில் இருந்து வலது பக்கமாக திரும்பி படுகிறார். ஸோ அதனால் இது பரிவர்த்தனை ஏகாதசி. இது இப்படி திருப்பமுனை. அதனால் வாழ்க்கையில் நல்ல ஆன்மீக வளர்ச்சி வேணும், இந்த உலக வாழ்க்கையிலேயே நம்ம நல்லபடியாக நடக்கணும்னு எல்லாருக்குமே எண்ணம் இருக்கும். அவள் எல்லாம் கண்டிப்பாக இந்த பரிவர்த்தனை ஏகாதசி, இந்த வாமன ஏகாதசியை ஃபாலோ பண்ணோன்னா விரதத்தை நம்ம வாழ்க்கையிலேயே ஒரு திருப்புமுனை ஏற்படும். இது வாமன ஏகாதசின்னு சொன்னோம் இல்லையா. வாமன ஏகாதசினாலே எல்லாருக்கும் என்ன, வாமனாவதாரம் யாரோட சம்மந்தப்பட்டது, மகாபலி. அதனால் இந்த ஏகாதசி மகாபலி சக்கரவர்த்தியோட தொடர்புடையது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது இது எப்போ நடந்தது, இது மகாபலியோட இதெல்லாம் எப்போன்னா திரேதா யுகத்தில். பெருமாள் அதுதான் கிருஷ்ணன் யுதிஷ்டர்கிட்ட சொல்கிறார். திரேதா யுகத்தில் மகாபலி சக்கரவர்த்தி ஆண்டு அவர் ரொம்ப அசுர குலத்து அரசர். ஆனால் ரொம்ப 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 சிறந்த அரசர். பெருமாள் மேலே நல்ல பக்தி. இது பிரகலாதனோட பேரனாச்சே, பெருமாள் மேலே பக்தி இல்லாமல் இருக்குமா, அப்படி இருந்துன்னு வந்திருக்கார். அவர் என்ன பண்ணுறார், எல்லாரையும் 3 உலகத்தையும் கைப்பற்றுறார். இப்போ ராஜசூய யாகம் பண்ணிட்டுருக்கார். அதுலேயும் பூர்த்தி பண்ணிட்டா இந்திர பதவி கிடச்சிடும். இந்திரன் தான் தெரியுமே, யாராவது ஒருத்தர் தவம் பண்ணுறா, ஏதாவது பண்ணி தன்னோட பதவி போயிடுமோன்னு அவனுக்கு எப்போவுமே பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ பெருமாள்கிட்ட கேட்குறான், ப்ளீஸ் நீங்கள் எப்படியாவது என்னை மகாபலியை வெற்றி பெற்று என்னை இந்திர பதவி எனக்கே இருக்கிற மாதிரி பண்ணுங்க அப்படிங்க. உடனே சொல்கிறேன், மற்றவாளை மாதிரி இவனை நான் அழிக்க மாட்டேன். ஏன்னா இவன் பிரகலாதனோட பேரன். என் மேலே தூய்மையான பக்தியோடு இருக்கிறவர். அதுவும் இல்லாமல் யாகங்களை சரியாக பண்ணின்னு இருக்கார். அந்த பிராமணர்களுக்கு நல்லா சரியான உபசரிப்போடு கேட்குற தானங்களை கொடுத்துட்டுருக்கா. ஆனால் நீ கவலைப்படாத, நான் என்ன பண்ணுறேன், மகாபலிகிட்ட போய் தானம் வாங்கி நான் உனக்கு இந்திர பதவி போகாமல் காப்பாற்றிடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். சரின்னு சொன்னால் இவர் குட்டியாக வாமனமூர்த்தி பார்த்துருக்கோம் இல்லையா, அப்படி கையில் ஒரு கொடையோட அவர் வர்ற அழகே பார்த்தா தூக்கி கையில் வச்சுக்கலாம் போல் இருக்கும். அவ்வளோ ஒரு அருமையான அழகோடு இதுவாக இருக்குது. பிராமணராக பிரம்மச்சாரி இதுவாக வரார். அப்போவும் மார்பிளர்ந்து தாயாருக்கு லக்ஷ்மிக்கு ஆசையம், இவர் எப்படி இவ்வளோ எல்லாமே அவரோடது, அவர் போய் தானம் கேட்குற அழகாக பார்க்கணும், எட்டி பார்க்குறாம்ப. அது மாதிரி இவர் அந்த பலிகிட்ட கேட்குறார், எனக்கு மாவலி மூவடி மண் தா அப்படின்னு. ஒரு குட்டி குழந்தை, நம்ம பசங்க நம்மக்கிட்ட ஏதாவது தான்னு கேட்டாலே நமக்கு அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும். இதில் பெருமாளே கேட்டால் இப்படி அப்படியே பயங்கர. இவரும் மகாபலி, அவரோட மனைவி பேர் என்னென்னா விந்தியவல்லி.
அவளும் அப்படியே ஆச்சரியமாக அப்படியே பார்த்து இது பண்ணிட்டு இருக்கா. நீ இதுக்கு ரொம்ப குட்டியாக இருக்க, உன்னோட காலால் போய் 3 அடியே கேட்குறியே, வேற ஏதாவது கொஞ்சம் பெருசாக இல்லை இல்லை எனக்கு இது மட்டும்தான் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஓகே தந்துட்டோன்னு அந்த ஒரு சொம்பு வச்சுட்டுருப்பான், நம்மளாம் அந்த படத்தெல்லாம் பார்த்துருப்போம். அதுலேருந்து இப்படி ஜலம் விட்டு கொடுத்தாதான் வந்து தானம் கம்ப்ளீட் ஆகும். அப்போ என்னென்னா சுக்ராச்சாரியர் அசுரகுரு தெரியும் இல்லையா, சுக்ராச்சாரியர் அவருக்கு புரிஞ்சிடுறது, ஆஹா இது வந்து மகாவிஷ்ணு தான் இங்கே வந்திருக்காரு அப்படின்ட்டு தானம் பண்ணாதன்னு இவரை தடுக்கிறார். அதாவது என்னென்னா குருவோட வார்த்தை வந்து மீறவும் கூடாது. ஆனால் இவருக்கு என்ன தானம் தரேன்னு சொல்லியாச்சு, ஸோ நான் இது பண்ண மாட்டேன்ட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னு. இவர் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு வண்டா மாறிடுறார். யாரே சுக்ராச்சாரியர் வண்டா மாறி அந்த ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா, அது உள்ளுக்குள்ளே போய் உட்காந்துறாரு. உட்காந்தா என்னென்னா அவர் இப்படி ஜலத்தை குத்துற மகாபலி கீழே வரவே இல்லை. ஜலம் கையில் வந்தால் தான் அந்த தானம் கொடுத்தது கம்ப்ளீட் ஆகும். என்ன பண்ணேன்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கோனே பெருமாங்க இரு நான் பார்த்துக்கிறேன்ட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு தர்ப்ப புல்லை எடுத்து அந்த ஓட்டைக்குள்ளே விட்டு இப்படியே இது பண்ணுறாரு. சுக்கிரன் தன்னை துரும்பால் கிளறிய சக்கரை கையனே வச்சோ சங்கமெடுத்தானே வச்சோன்னு பெரியாழ்வார் பாசுரம். அது மாதிரி இப்படி வச்சு பண்ண உடனே என்ன ஆகுது, சுக்ராச்சாரியருக்கு அதுலேருந்து ஒரு கண்ணு போயிடுறது. ஸோ தானம் கொடுத்தாச்சு. தானம் கொடுத்த உடனே கேட்கணுமா நம்ம பெருமாளை, அப்படியே எத்தணுன்றது விஸ்வரூபமாக வளர்ந்துடுறாரு. ஒரு அடியில் மேலே வானத்தெல்லாம் இது பண்ணுறாரு. உடனே அங்கே வானத்தில் அங்கே தேவர்கள் எல்லாம் பூமாரி பொழிஞ்சு வேதங்கள் எல்லாம் இது பண்ணி சந்தோஷப்படுறா. கீழே இன்னொரு அடியில் பூமி இது எல்லாம் பாதாள லோகம் எல்லாத்தையும் இது பண்ணிடுறாரு. 3வது அடி இல்லையே எனக்கு என்னன்னு அவருக்கு புரிஞ்சிடுறது, ஆஹா விஷ்ணு தான் வந்திருக்காருன்னு கையை கூப்பி இப்படி குனிஞ்சிடுறாரு. என் தலையில் வைங்க 3வது அடி என்று சரின்னு வச்சுட்டு, உன்னோட பக்தியை நான் மெச்சுறேன், நீ நல்ல உன்னோட நேர்மையும் எனக்கு இதுவாக இருக்கு, நீ வந்து பாதாள லோகத்திலேயே நிரந்தரமாக ஆட்சி பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாரு. அவரும் சரி அப்படின்றார். ஆனால் கேட்குறார், எனக்கு வந்து ஒரு வரம் மட்டும் நீங்கள் தரணும் அப்படின்னு பெருமாளை கேட்குறார். என்ன வரோன்னா, நான் வந்து என் மக்களை விட்டு பிரிஞ்சிருக்கேன் இல்லையா, வருஷத்துக்கு நான் ஒரு நாள் வந்து என்ன பண்ணணும், எல்லாரையும் வந்து நான் பார்க்கணும், எனக்கு அதுக்கு மட்டும் பெர்மிஷன் தாங்க. ஓகே நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுதான் வந்து என்னென்னா ஓணம், கேரளாலெல்லாம் கொண்டாடுவா இல்லையா ஓணம். அது வந்து அவள் என்னென்னா ஹஸ்தத்தில் தொடங்கி இந்த ஆவணி மாதம் ஹஸ்தத்தில் தொடங்கி இந்த இது வர்ற வரைக்கும் திருவோணம் வர்ற வரைக்கும் வந்து அவள் 10 நாள் நல்லா செலிப்ரேட் பண்ணுவாள். பூக்கோலம் போடுறது, சதையா அந்த ஓணம் சாப்பாடு, அது இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அப்புறம் அங்கேயே அந்த இது படகு போட்டி, இந்த வழுக்கு மரத்தில் ஏறுறது எல்லாமே பண்ணி அவள் நல்லா செலிப்ரேட் பண்ணுவாள். பெரும்பாலும் கொடுத்துரு. அதே மாதிரி என்னென்னா, என்னை விட்டு நீங்கள் பிரியாமல் இருக்கணும் அப்படின்னு சரின்னு இவரோட வாமன மூர்த்தி வந்து இதெல்லாம் நடந்ததுங்கன்னா திருக்காட்கரை. அதனால் திருக்காட்கரையில் இந்த வாமன ஜெயந்தி, இந்த ஏகாதசி ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அங்கே தான் இந்த மகாபலியை வந்து பாதாள லோகத்துக்கு அனுப்புகிற இது. அதனால் அந்த திருக்காட்கரையில் நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பா இந்த ஓணம் போது. இப்போ வந்து என்னென்னா, இவரோட இந்த வாமன மூர்த்தியை வந்து அன்றைக்கி பிரதிஷ்டை பண்ணினதும் இந்த வாமன ஜெயந்தி இந்த நாளில் தான். அதே மாதிரி பார்க்கடலில் படுத்துட்டு இருக்கிற மாதிரி அந்த ஒரு உருவத்தையும் ஒரு சிலையாக அங்கே இது பண்ணியிருக்கு. இப்படி இங்கே அவர் இதுவாக இருந்துட்டுருக்கார். அதுதான் இந்த வாமன இதோட இது. அவள் எவ்வளோ அசுரனாகவே இருந்தாலும் இந்த வாமன ஜெயந்தி அன்னைக்கு பெருமாள் வந்து அவனுக்கு தானம் வாங்கி இது பண்ணார். இந்த வாமன ஏகாதசியோட சிறப்பே என்னென்னா, மகாபலி சக்கரவர்த்தி இன்றைக்கும் வந்து எல்லாராலையும் கொண்டாடப்படுற பெருமை. இந்த உலகத்துலேயும் வந்து சிறந்த என்னென்ன வேணுமோ அத்தனையும் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி பின்னாடி எனக்கு என்ன நமக்கு மோட்ச பிராப்தியும் பின்னாடி வந்து வைகுண்ட பிராப்தியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஏகாதசியோட இது என்னென்னா, பலன் மெயினாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த கால பாவங்களையும் அழிச்சிடும், நிகழ்கால பாவங்களையும். இந்த ஏகாதசி விரதம் ஒழுங்காக இருந்தோன்னா நமக்கே பாவம் பண்ணணுங்கிற நினைப்பே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அது மாதிரி இது பத்ம ஏகாதசின்னு இதுக்கு பேருன்னு சொன்னேன் இல்லையா. தாமரை போல் கண்ணுடைய பெருமாளை இந்த தாமரை பூவால் அர்ச்சனை பண்ணினோன்னா அந்த தாமரை இதில் அவர் சயனிச்சிருக்கிற அந்த இடத்துக்கே பின்னாடி நம்ம போகிறதுக்கான வாய்ப்பு உண்டாகும்ன்றிருக்கா. அது மாதிரி இந்த இதில் இது வந்து தானத்தோடு சம்மந்தப்பட்டது இல்லையா. இந்த ஏகாதசி பெருமாளே போய் தானம் வாங்கியிருக்காரு. அதனால் என்னென்னா, இந்த ஏகாதசி துவாதசி இந்த 2 நாள்லேயும் கொஞ்சமாவது நம்ம வந்து தானம் பண்ணணும். தானம் பண்ணுறது என்னென்னா, பிரம்மச்சாரியாக பெருமாள் வந்து தானம் வாங்கினார் இல்லையா. அதனால் பிரம்மச்சாரி அதோட வேதம் படிச்சுட்டு இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து நம்ம தானம் பண்ணினோன்னா ரொம்ப விசேஷம். அது மாதிரி சுக்கராச்சாரியரும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கார். சுக்கிரன்னா வந்து வெள்ளி. அதனால் முடிஞ்சதுன்னா, கம்பல்சரி இல்லை, முடிஞ்சதுன்னா ஒரு சின்ன அளவுலையாவது வெள்ளியில் ஏதாவது இதை வாங்கி பிராமணாளுக்கு பிரம்மச்சாரிக்கு தானம் பண்ணினா ரொம்ப விசேஷங்கிற. அது மாதிரி வந்து அன்னதானமும் இந்த நாளில் விசேஷமாக ஒரு தயிர் சாதம், வெள்ளை கலரில் இருக்கிற பொருட்கள்லாம் தானம் பண்ணுறது இந்த ஏகாதசியில் விசேஷம்னு சொல்லியிருக்கா. கொஞ்சம் தயிர் சாதமாக
கொடுத்தாலும் வந்து கஷ்டப்படுறவாளுக்கு இருக்கிறவாளுக்கு வாங்கி கொடுத்தோன்னா நமக்கு ரொம்ப நல்லது. ஸோ நம்ம இந்த ஏகாதசியை வாமன ஏகாதசியை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோம். வாமன மூர்த்தியும் நீக்கி சேவிக்கிறது நல்லது, உலகளந்த பெருமாளையும் நல்லது. முடிஞ்சால் எல்லாரும் வந்து ஓங்கி உலகளந்த அந்த பாசுரம் வருது இல்லையா, திருப்பாவையோட 3வது பாசுரம், அதை எல்லாரும் சொல்ல ட்ரை பண்ணுவோம். திருக்கோளூர் போனோன்னா வாமனமூர்த்தியாகவும் சேவிக்கலாம் பெருமாளை, உலகளந்த பெருமாளாகவும் சேவிக்கலாம். திருக்கோளூர் போக முடியலன்னா அட்லீஸ்ட் இங்கே திருநீர்மலையிலையாவது உலகளந்த பெருமாளாக மேலே இருக்கார், அவரை போய் நம்ம சேவிக்கலாம். ஸோ எல்லாரும் மிஸ் பண்ணாமல் குழந்தைகளுக்கும் இந்த கதையை சொல்லுங்க. வாமனமூர்த்தி குட்டி உங்களை மாதிரி குட்டி பையனாக பெருமாள் வந்தோன்னு சொன்னால் குழந்தைகள் ஆசையாக கேட்பான். கண்டிப்பாக நம்ம எல்லோரும் ஃபாலோ பண்ணுவோம். எல்லோரும் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணலைன்னா வீடியோ வந்தவுடனே தெரிஞ்சிடும். பார்க்குறவா எல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க என்னென்ன வேணும்னு. ஏகாதசி கதைகள் முடிஞ்ச உடனே நம்ம 24 ஏகாதசி தானே, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் போடுறதுக்கும் எனக்கு உங்களோட இது வேணும். என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, என்ன கதைன்னு தெரிஞ்சால் அதுக்கேற்ப போடலாம். நன்றி, வணக்கம்.